எதிரிகள்னு யாரும் வரக்கூடாது. அப்படி எதிரிகள் வந்தா அவங்கள ஓவர்டேக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ராகுவே நம்மளுக்கு கொடுத்துருவோம். அதுக்கும் மேல எதிரிகள் மண்டியிட வைப்பாங்க. எதிரிகள்னால் ஆதாயம் இத்தனையும் ராகு கொடுப்பான். 6ஆம் பாவத்துல சூரியன். என்னோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பெர்ஃபெக்டா செய்யறேன். எனக்கு வந்து பாருங்க, வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் கிடைச்சிருக்கு. நான் வெளிநாடு போறேன். சும்மா டூருக்காக போறேன். இன்ப சுற்றுலா போறேன். இல்லைன்னா ஆன்மீக சுற்றுலா போறேன். இல்ல வேலை நிமித்தமா போறேன். இந்த மாதிரி நிறைய விஷயத்த கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு ராகு கொடுப்பான். ராகு பகவான் இருக்கா அப்படின் போது எங்க நீங்க கடன் கேட்டாலும் கடன் கொடுத்துருவாங்க. கடன் கொடுக்குறாங்களே அப்படின்னு எல்லா இடத்துலயும் கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா லைட்டா ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக பெரிய லெவல்ல கடன் வாங்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் விஷயம். 6ல ராகு, பெருசா எதிரிகள் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. எதிரிகள் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களால ஆதாயம். 6ஆம் பாவத்துல சூரியன். அப்ப என்ன, என்னோட ஹையர் அஃபிஷியல் கிட்ட நான் கண்டிப்பா பகச்சிக்கவே கூடாது. புரியுதுங்களா? பகச்சிக்கணும் அப்படின்னா அது நம்மள வந்து கொஞ்சம் ஒன்றும் இல்லை, அவனை தூக்கி வேற இடத்துல போட்டுருவாங்க. ஹையர் அஃபிஷியலை பகச்சிக்கனாலும் ராகு கூட இருக்கான், வேற இடத்துல தூக்கி போடுவாங்க. பட் அவனால லைட்டா மனசஞ்சலம் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அம்மனருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சதுர்கிரக சேர்க்கை. 4 கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல சஞ்சாரம் பண்றாங்க. கும்பத்துக்கு பயிற்சியாகி கும்பத்திலேயே சஞ்சாரம் பண்றாங்க. ஏறக்குறைய மார்ச் மாசம் முழுவதும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சதுர்கிரக சேர்க்கை நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்கதான் போகுது. அது மட்டும் இல்லைங்க, சுக்கிர பகவான் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் உச்சமடையக்கூடிய வீடு மீனம். ஆக மீனத்துல போய் அமர்றாரு. மார்ச் மாசம் முழுசும் சுக்கிரன் மீனத்துல உச்சம் பெற்று அமர்ந்து எல்லா ராசிகளுக்கும் நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்கதான் போறாரு. ஆக உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாரு? கன்னி ராசி அன்பர்கள், கும்பத்துல 4 கிரக சேர்க்கை, சதுர்கிரக யோகம் கும்பத்துல. கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? 6ஆம் பாவம். 6ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லுவாங்க. ருணரோக சத்ருஸ்தானத்துல முதல்ல வந்து யாருக்கா? ராகு பகவான் இருக்கா. ராகு பகவான் இருக்கா அப்படின் போது எங்க நீங்க கடன் கேட்டாலும் கடன் கொடுத்துருவாங்க. கடன் கொடுக்குறாங்களே அப்படின்னு எல்லா இடத்துலயும் கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா லைட்டா ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக பெரிய லெவல்ல கடன் வாங்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், ராகு இருக்கா அப்படின்னும் போது வெளிநாடு போறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, வெளிநாடு போயிட்டு அந்த வரக்கூடிய வருமானத்துல கடன் அடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த காலகட்டம் வெளிநாட்டு வருமானம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம குடும்பத்துல யாராவது வெளிநாடு போயிருக்கலாம், அவங்களோட நம்ம குழந்தைங்களே இருக்கலாம். வெளிநாடு பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்ய போயிருக்கலாம், இல்லைன்னா படிக்க போயிருக்கலாம். ஈவினிங் பார்ட் டைம் செஞ்சு பிள்ளைங்க ஒரு காசு அனுப்புவாங்க. அது மூலியமா நம்மளுக்கு கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு. புரியுதுங்களா? அதே மாதிரி பாருங்க, 6ல ராகு, பெருசா எதிரிகள் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. எதிரிகள் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களால ஆதாயம். இது ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு இடத்துல ஒரு கஃபெட்டேரியா வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நல்லா ஓடிட்டு இருக்கு, நல்லா வந்து பீக்ல ஓடிட்டு இருக்கு. எதிர்க்க ஒருத்தர் நல்லா ஓடுதே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்க ஒரு இடம் வாங்கி அவன் வந்து கஃபெட்டேரியா வச்சா. இந்த காலகட்டத்துல நமக்கு ரொம்ப நாளா பகையா இருந்த நம்மளோட நண்பன் பகையாளியா மாறிட்டான். அவன் என்ன பண்ணா, இவன் நல்லா சம்பாதிக்கிறான், அவனும் சம்பாதிக்கிறான், அவனை விட நம்ம இன்னும் நல்லா தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்க இருக்கவனோட கஃபெட்டேரியாவை 1க்கு 1.25 மடங்கு காசு கொடுத்து வாங்கிட்டான். வாங்கிட்டு நமக்கு போட்டியா நம்மள ஒரே முட்டை 0 ஆக்கணும்னு சொல்லிட்டு அவன் அந்த கஃபெட்டேரியா நடத்துறான். நடத்தும் போது அவனுக்கே உடல் சார்ந்த உபாதைகள், நடத்த முடியல. இல்லைன்னா அவனுக்கு அந்த தொழில்ல வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்மம் தெரியல, நடத்த முடியல. இல்ல அந்த தொழில்ல இருக்க நெகட்டிவிட்டி தெரியாம தப்பா வந்து நடத்தி ஆரம்பிச்ச 3 மாசத்துல இல்ல ஆரம்பிச்ச ஒரு 10 நாள்ல இழுத்து மூடிட்டான். மூடினோடனே ஆல்ரெடி இருந்த போட்டியாளனும் இல்ல, புதுசா நம்ம கூட வந்த போட்டி போடுறதுக்கும் இல்ல. ஆக நம்ம தனிக்காட்டு ராஜாவா நம்ம தொழில முதல்ல இருந்ததை விட இன்னும் சூப்பரா நடத்தும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் பாவம் ராகு கொடுக்கக்கூடிய பலன்கள். எதிரிகள்னு யாரும் வரக்கூடாது. அப்படி எதிரிகள் வந்தா அவங்கள ஓவர்டேக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ராகுவே நம்மளுக்கு கொடுத்துருவோம். அதுக்கும் மேல எதிரிகள் மண்டியிட வைப்பாங்க. எதிரிகள்னால் ஆதாயம் இத்தனையும் ராகு கொடுப்பான். என்ன இருந்தாலும் பெரிய லெவல்ல கடன் அப்படின்றது வாங்க வேண்டாம். அதாவது பெருசா நல்லதில்லை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பல டிசார்டர்ஸ் இருக்குங்க, ஆல்ரெடி இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் இருக்கு. ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ்க்கு ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா, நான் டாக்டர் சொன்ன மாதிரி கரெக்டா மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ற, உணவு முறை மாற்றங்கள் ஏற்படுத்திக்கினேன், அதே மாதிரி வாழ்வியல் மாற்றங்கள் ஏற்படுத்திக்கினேன், அந்த நோயெல்லாம் அடியோட விலகிறதுக்கான வாய்ப்பு ராகுவே கொடுக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ராகுனால வரக்கூடிய பிளஸ்ன்னு சொல்லிட்டு மைனஸ்ன்னு சொல்லிட்டு. 6ஆம் பாவத்துல சூரியன். என்னோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பெர்ஃபெக்டா செய்யறேன். எனக்கு வந்து பாருங்க, வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் கிடைச்சிருக்கு. நான் வெளிநாடு போறேன், சும்மா டூருக்காக போறேன், இன்ப சுற்றுலா போறேன், இல்லைன்னா ஆன்மீக சுற்றுலா போறேன், இல்ல வேலை நிமித்தமா போறேன். இந்த மாதிரி நிறைய விஷயத்த கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு ராகு கொடுப்பான். 6ஆம் பாவத்துல சூரியன். அப்ப என்ன, என்னோட ஹையர் அஃபிஷியல் கிட்ட நான் கண்டிப்பா பகச்சிக்கவே கூடாது. புரியுதுங்களா? பகச்சிக்கணும் அப்படின்னா அது நம்மள வந்து கொஞ்சம் ஒன்றும் இல்லை, அவனை தூக்கி வேற இடத்துல போட்டுருவாங்க. ஹையர் அஃபிஷியலை பகச்சிக்கனாலும் ராகு கூட இருக்கான், வேற இடத்துல தூக்கி போடுவாங்க. பட் அவனால லைட்டா மனசஞ்சலம் அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு.
புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஆரோக்கியத்துல கவனம் இல்ல அப்படின்னா இருதயம் சார்ந்த பிரச்சனைகள், அந்த கண் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஹையர் அபிஷியலை பகச்சுக்கிறது மட்டும் இல்லைங்க. நம்ம அரசாங்க அதிகாரிகளையும் பகச்ச கூடாது. நம்ம சும்மா ஒரு தொழில் ஸ்தாபனம் வச்சு நடத்தணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏரியால இருக்க இந்த அரசியல்வாதிகள்லாம் நேரா வந்து எனக்கு அவ்வளவு கொடு, எனக்கு இவ்வளவு கொடு அப்படின்னு தொழில்ல வந்து சில பல காம்ப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்ணாலும் அவங்க வந்து தோத்து போயிடுவாங்க. அது ரெண்டாவது. அந்த மாதிரி லைட்டா மனசஞ்சல வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி டீல் பண்ணும்போது உங்ககிட்ட கொஞ்சம் ஸ்மூத்தா டீல் பண்ணிக்கிறது. உங்களுக்கு யாரு கட்சி ஆளுங்களை தெரியுமோ, பொலிட்டீஷியன்ஸை தெரியுமோ அவங்களோட ஒரு பெரிய கையை வச்சு டீல் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இது மார்ச் மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு இன்டென்சஸ் இருக்கு. அதுக்கு மேல்பட்டு சூரியன் வந்து பாருங்க மீனத்துக்கு போயிடுறாரு. மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? 7ஆம் பாவம், கலத்திர ஸ்தானத்துல சூரியன். உங்க மனைவியினோட ஆளுமை அப்படின்றது அதிகரிக்கும். அவங்களோட எனர்ஜி லெவல் அதிகமாகும். அவங்களோட திறமை வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும். ஆக அவங்க கிட்ட விட்டு கொடுத்து போயிடணும். விட்டு கொடுக்கல அப்படின்னா மனஸ்தாபம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி சனி வேற கண்டக சனியா இருக்காரு. அப்ப கணவன் மனைவி இடத்தை வாக்குவாதம், ஒரு முரண்பாடான கருத்துக்கள், ஒற்றுமை இல்லாத தனம் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆக விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க. சரி, அதுக்கப்புறம் கும்பத்துல செவ்வாய். செவ்வாய் 6ஆம் பாவத்துல செவ்வாய். ருண ரோக சத்ரு ஸ்தானத்துல செவ்வாய். எதிரிகள் அப்படின்னு யாரும் இல்லைங்க. நானா என்ன பண்றேன், சும்மா சினிமா தேட்டருக்கு போனேங்க. நான் பாப்கார்ன் வாங்கிட்டு வந்தேன். ஒருத்தன் தெரியாம வந்து பாத்தீங்கன்னா இடிச்சான், பாப்கார்ன் கீழே கொட்டிடுச்சு. உடனே அவன் சட்டை காலரை பிடிச்ச பள்ளின்னு ஒண்ணு விட்ட உடனே அவன் கம்னு இருப்பானா? அவன் போயிட்டு அந்த அந்த நாங்க இன்டர்வல் இது முடிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த பிரேக் முடியறதுக்கு முன்னாடி 4 பேர் கூட்டிட்டு வந்துட்டான். பக்கத்து ஏரியா பையனாட்டு இருக்கு. கூட்டிட்டு வந்து கை கலப்பாயிடுச்சு. ஆக ஒரு செகண்ட் என்னோட கோவத்தினால ஒரு பெரிய, அதுக்கப்புறம் யோசிச்சேன் எது கோவப்பட்டிருக்கணும், கோவப்படாமையே விட்டுட்டு இருந்துங்களா, தெரியாம தானே பண்ணிட்டான். அந்த நேரத்துல தெரியாம கோவம் வந்துருச்சு, திட்டிட்டு அதுக்கப்புறம் வந்தா கூட சாரிப்பா ஏதோ டென்ஷன்ல உன்னை அடிச்சிட்டப்பா, மன்னிச்சுக்கோப்பா, நீ வேணா என்ன அடிச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருந்துக்கலாமே அப்படின்னு பின்னாடி வருத்தப்படுவீங்க. பட் என்ன அவங்க வந்தாலும் அவங்களால உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னால நம்மளுக்கு ஒரு மனசஞ்சலம் அப்படின்றது இருக்கும் பாத்தீங்களா. ஒரு அன்னைக்கு ஃபுல்லா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்டாவே இருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல சட்டுன்னு கோவப்படுறது, பட்டுன்னு டென்ஷன் ஆகுறது, இரிட்டேட் ஆகுறது, ஆத்திரப்படுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லதுங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு, ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள், சின்ன சின்ன ஆக்சிடென்ட், சர்ஜரிஸ் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சின்ன சின்ன லெவல்ல, பெரிய லெவல்ல இல்ல. ஸோ ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. கடன் நிறைய பேர் வந்து பாருங்க ப்ராப்பர்ட்டியை வித்து கடன் அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி ஊர்ல ஒரு சொத்து இருக்குங்க, ஒரு வீடு இருக்கு, ஒரு நிலம் இருக்கு. அதை பெருசா நாங்க விவசாயம் எல்லாம் பண்றது இல்ல, கரம்பா தான் போட்டு வச்சுக்கோ. அது வியாபாரம் யாராவது கேட்டா கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து கேக்குறாங்க. நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ரேட் வந்துச்சுனாலே கொடுக்கலான்னு பார்த்தா இப்ப நல்ல ரேட்டுக்கே கேக்குறாங்க. நல்ல ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புன்னு நினைக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இந்த கடன் எல்லாம் அடிச்சுட்டு நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. ஸோ இது ஒரு பிளஸ் அப்படின்னா இந்த கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. 6ஆம் பாவத்துல புதன். யார் என்கிட்ட சண்டை போடணும்னு வந்தாலே பேசியே சமாளிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை புதன் கொடுப்பான். கோவத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். செவ்வாய் டீஆக்டிவேட் பண்ணணும். செவ்வாய் சட்டுன்னு கோவம் வரும்போது அமைதியா இருந்துடணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க கோவம் வரும்போது 1 2 3 4 அப்படின்னு 10 வரைக்கும் எண்ணுங்க. அதெல்லாம் சாத்தியமா முடியாது. கோவம் வரும்போது கம்முன்னு இடத்த விட்டு போயிடுங்க. இதுதான். அங்கேயே இருந்து நம்ம 1 2 3 4 எண்ணா கூட இன்னும் கொஞ்சம் கோவம் வந்து சப்புன்னு ஒன்று அறதான் விடும். அந்த மாதிரிதான் வரும். அந்த இடத்த அவாய்ட் பண்ணிட்டு அந்த சுச்சுவேஷனை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். சோ அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே புதன் வந்து என்ன பண்ணுவோம், பேசியே அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையை புதன் கொடுத்துரும். கையே வந்து ஓங்க மாட்டா, வாய் தான் ஓங்கும், பேச்சு தான் ஓங்கும். அதனால எவ்வளவோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பேசியே சமாளிச்சிடுவீங்க. இந்த ஒரு கேரக்டர் டிஃபால்ட்டா புதன் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க மீனத்துல சுக்கிரன். மீனம் உங்களுக்கு 7ஆம் பாவம், கலத்திர ஸ்தானத்துல சுக்கிரன். கலத்திர ஸ்தானத்துல சுக்கிரன் என்ன பண்ணுவான், மனைவியோட ஒரு நல்ல அன்பு, நல்ல பாசம், நல்ல அந்யோன்யம். கன்னிராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு வந்து பாருங்க காதல் வரும். நல்ல திருமண வரன் தேடிட்டு இருக்கீங்களா, ஒரு அழகான திருமண வரன். பையனா இருந்தா அழகான அன்பான வசதியான பையன். உங்களுக்கு வந்து பொண்ணுக்கு நீங்க வரன் தேடுறீங்கன்னா இப்படி ஒரு மணமகன் வருவான். பையனுக்கு நீங்க வந்து மணமகள் தேடுறீங்கன்னா அழகான வசதியான ஒரு பொண்ணு அப்படின்றது வரும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு காதல், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வரும். ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆயிடுச்சுங்க, அந்த பிள்ளையை திருப்பி வரதுக்கான வாய்ப்பு உண்டு. லவ் பிரேக்கப் ஆயிடுச்சுங்க, அந்த பிள்ளையை திருப்பி வரதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஆக கன்னிராசி அன்பர்கள் சின்ன சின்ன விஷயத்துல நீங்க கொஞ்சம் காஷியஸா இருக்கீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க உங்க ராசிக்கான பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கீங்க.
நாங்க வந்து பாருங்க வீடு கட்டலாம்னு ரொம்ப நாளா வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். வீடு கட்டுறதுக்கான எந்த சாத்தியக்கூறும் இல்ல. குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதமாவது நிவர்த்தி ஆகுமா ஆகாதா அப்படின்ற கேள்வியா இருந்தாலும், பிள்ளைங்களுக்கு வயது வந்து பாத்தீங்கன்னா 40, 39, 45 அப்படின்னு ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் திருமணம் கூடி வரல. திருமணம் கூடி வரதுக்கான வழி இருக்கா இல்லையா? இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் ஒரு ஒரு குடும்பத்திலயும் இருக்கதான் செய்யுது. அந்த மாதிரி உங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கு தீர்வு தெரியுமா அப்படின்னா நம்மளோட சுய ஜாதகம் தான் அதுக்கு தீர்வு. நம்மளோட சுய ஜாதகம் பார்த்தா ரொம்ப தெளிவா என்ன பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். ஆக அந்த மாதிரி உங்க சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.